வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சாத்தமங்கலம் சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுவையான சப்ஜி. ஏன் இதை சாத்தமங்கலம் சட்னின்னு சொன்னோன்னா, இது எங்கேயும் ஹோட்டலில் கிடைக்கவே கிடைக்காது. இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் செஞ்சு பார்த்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறப்ப தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். சாதாரணமாக 3 சப்பாத்தி 3 பூரி சாப்பிட்றவங்க கூட 4 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. செய்முறை என்னமோ ரொம்ப சிம்பிளானது தான். நான் அது காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், கல் உப்பு. நல்லா ஒரு 1.25 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அது மிக்சியில் அடியில் போட்டேன். அடுத்து தேங்காய் 1 மூடி கீறி வச்சுருக்கிறேன். 1 மூடினா நல்லா 1 கப்பு அளவுக்கு தேங்காய் வரும். இதையும் இதில் போட்டேன். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 9 பச்சை மிளகாய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட ஒரு 4 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக அந்த மாதிரி தான். அப்புறம் பொரிக்கடலை தாராளமாக 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக அரைக்கிற தேங்காய் சட்னியை விட இதில் பொரிக்கடலையும் பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கிறேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் மிக்சியில். இப்போ இந்த கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் இந்த மிக்சி சட்னியோடு கலந்து ஒரு சுற்றி எடுத்துடலாம். இந்த கடலை மாவு தான் இந்த சட்னியோட ஸ்பெஷலே. ஆனால் அதுக்காக ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த 1 மூடி தேங்காய்க்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். ஏன்னா பொரிக்கடலை முந்திரி பருப்பு வேறு சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா திரும்ப ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். எப்போவுமே இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்ல பாட்டம் திக்கான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கடலை மாவு பொரிக்கடலையெல்லாம் இருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் படியும். அதனால் நல்ல ஒரு நான்ஸ்டிக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். வேறு இதுக்கு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எந்த மசாலாவும் வேணாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்து செவந்துருச்சு, கருவேப்பிலை போட்டேன். வெங்காயம் 1 கப் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வாசனை வந்துருச்சு. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப தீ ஏற்றி விட வேணாம். ஏற்றி விட்டால் ரொம்ப நிறம் மாறிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு வதக்கிட்டு, இப்போ என்ன செய்யணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த சட்னி, இதில் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, பொரிக்கடலை, கடலை மாவும் சேர்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா அரைச்சிட்டோம். இதை இதில் ஊற்றிடலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஏன்னா இது டக்குன்னு உடனே அடியில் படிய ஆரம்பிச்சிடும். இதோட இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, அதாவது எவ்வளோ இருக்கும், 1.5 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சதுரங்களாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்ல ஒரு ரன்னிங் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளற இது நல்லா கொதித்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்லா கெட்டியாயிடும். அதனால் இப்போ நீங்கள் வைக்கிறப்போ நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்ஜி இதுக்கு வரும் கெட்டியாக. இப்போ இது நல்ல ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் படிஞ்சிடும். சட்னி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா. முதல்ல ஒரு ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ நல்லா ஒரு க்ரீம் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சப்ஜி ஆட்டம் வந்துருச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுருக்கேன். அடி பிடிச்சிச்சின்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த கடலை மாவு அந்த பச்சை வாசனை போக கொதித்து அந்த பொரிக்கடலை கடலை மாவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த
வாசனையே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து பரிமாறிடுவோம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சிம்பிளான செய்முறையில் சுவையான எளிமையான முறையில் தயார் செய்த சாத்தமங்கலம் சட்னி தயாராகிடுச்சு. செய்து பாருங்கள். சப்பாத்தி, பூரி ரெண்டுத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். சாப்பிட்றப்போ இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும். இது செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.